ஒருமுகப்படுத்தலை அதிகரித்தல் என்ற தலைப்பில் சுதா பென்னின் குளோபல் பக்திக்கான வகுப்பு இது. ஓம் சாந்தி. இந்த மாதத்துக்கான குளோபல் பக்திக்கான தலைப்பு ஒளி வீடு அல்லது சக்தி வீடாக கலங்கரை விளக்கமாக இருத்தல் என்ற அர்த்தமாகும். ஆனால் பல தலைப்புகளிலேயே இந்த கலங்கரை விளக்காக இருப்பது என்பது பாபா எவ்வாறாவது என்பதை விளங்கப்படுத்தியிருக்கின்றார். பல சக்கார் முரளிகளை பாபா சொல்லியிருக்கின்றார். ஒரு கண்ணிலே முக்தியையும் மற்ற கண்ணிலே ஜீவன் முக்தியையும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்று. அப்பொழுது உங்களாலே கலங்கரை விளக்கமாக இருக்க முடியும். முக்திக்கும் ஜீவன் முக்திக்குமான பாதை உங்களாலே காட்ட முடியும். அதன் அர்த்தம் என்ன? இது பௌதிகமான கண் அல்ல. நிச்சயமாகவே புத்தி என்ற கண்ணாகும், ஞானம் என்ற கண்ணாகும், விவேகம் என்ற கண்ணாகும், விழிப்புணர்வு என்ற கண்ணாகும். நான் இந்த அமைதியா தாமம், முக்தி தாமம், ஜீவன் முக்தி தாமம் என்று சொல்லப்படுகின்ற அமைதி சந்தோஷம் போன்ற உலகம் ஜீவன் முக்தி தாமம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த இரண்டு உலகங்களும் ஒளி நிறைந்ததாக தான் இருக்கின்றது. அங்கு தான் ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய ஆதி நிலையில் நாங்கள் ஒளியாக இருக்கின்றோம். அதன் பரமாத்மாவும் ஒரு புள்ளி வடிவம் இருக்கின்றது. ஜீவன் முக்தியும் கூட ஒளியான வடிவம் இருக்கின்றது. பௌதிகமான உலகமாக இருந்தாலும் தற்காலத்து பௌதிகமான உலகம் மாதிரி அல்லை. அது சூட்சுமமான இருக்கின்றது. எல்லாரை சுற்றியும் ஒரு ஒளியான கிரீடம் இருக்கும். நாங்கள் இந்த இரண்டு உலகங்களை பற்றி விழிப்புணர்வை கொண்டிருக்கும் பொழுது, நான் அந்த ஒளி வடிவத்தை கொண்டிருக்கும் பொழுது, நான் பல ஆத்மாக்களுக்கும் ஒளியை கொடுக்கின்றதன் மூலமாக அமைவேன். அண்மை காலத்திலே அவ்யக்த முறையிலே பாபா சொன்னார், உங்களுடைய விதை ரூப நிலை ஒரு கலங்கரை விளக்கமாக தொழிற்படும் என்று. எங்களுடைய கலங்கரை விளக்கம் ஒளிதான். நான் அந்த விதை ரூப நிலையில் இருக்கும் பொழுது அது முழுமையான ஒரு நிலை. அது முழுமையான என்னுடைய வளங்களை நிறைத்திருக்கின்ற ஒரு நிலை. அந்த நிலையிலே என்னாலே என்னுடைய செயற்பாடுகள், தொழிற்பாடுகள், மற்றவருடைய தொடர்புகள் அனைத்திலும் இந்தவற்றை நாம் வெளிப்படுத்தக்கூடிய இருக்கும். பாபா சொல்கின்றார், உங்களுக்கு நீங்கள் விதைக்கு தண்ணி ஊற்றும் பொழுது உங்களுக்கு போஷாக்கு கிடைக்கின்றது. அது ஒவ்வொரு மரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு இலையும் இந்த விதை மூலமாக கிடைக்கின்றது. நீங்கள் விதை ரூபத்தில் இருக்கும் பொழுது உங்களால் ஒவ்வொரு இலை அல்லது ஒவ்வொரு ஆத்மாவையும் இந்த இதில் இருக்கின்ற இந்த குணங்களை பெறச் செய்ய முடியும். அதாவது ஒவ்வொரு இலையையும் ஒவ்வொரு ஆத்மாவாக நாம் பார்த்தோமாயின் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் உங்களால் ஏதாவது ஒன்றை நட்பண்பை கொடுக்கக்கூடியதும் இருக்கணும். அதாவது அந்த ஒளி கொடுக்கக்கூடியதாக இருக்க முடியும். மூன்றாவது பாபா சொன்னார், உலக உபகாரி என்ற நிலையிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். இந்த நேரத்தில் எங்களுடைய பாகம் உலக உபகாரி. அதன் மூலம் நாங்கள் அந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் உலக உபகாரியாக இருக்க வேண்டும். இந்த மூன்று விடயங்களை நாங்கள் சரியான முறையில் புரிந்து கொண்டோமாயின் எங்களால் ஒரு புறத்திலே ஒரு கலங்கரை விளக்கமாக முடியும், அடுத்த பக்கத்திலே எங்களால் ஒரு முகப்படுத்தையும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். குளோபல் பக்தியுடைய தலைப்பு இந்த மாதம் ஒருமுகப்படுத்தல் அதிகரித்தல் என்பதாகும். நான் உண்மையில் பல வழிமுறைகள் இருக்கின்றன. அதற்கு நான் 3 மட்டும் சொல்லுவேன். முதலாவது மனதுக்கான பயிற்சி. எல்லா அவ்யக்த முறையிலேயும் பாபா இறுதியிலே இந்த பயிற்சிகளை எங்களுக்கு சொல்லுகின்றார். பிரதானமான பயிற்சி 5 வடிவங்களுக்குரியது. அப்போ தான் எங்களால் இந்த பயிற்சியிலேருந்து ஒரு முதலாவது 2, 3, 4, 5 ஒவ்வொன்றிலையும் வரும். உங்களோட மனசுக்கு சொல்லுங்கள், பரந்தாமத்துக்கு போங்கள், ஒரு வினாடியில் சூட்சு மூலத்தை வருங்கள்னு சொல்லுவார். சூட்சு மூலத்தில் சங்கமத்தில் வர சொல்லுவார். பிரபாபா சொல்லுவார்.
உங்களோட மனசுக்கு கட்டளை போடுங்கள், உங்களை ஒரு விதை ரூபத்தில் இருக்க சொல்லுவார். இப்படி பல வடிவமான பயிற்சிகளை சொல்லுவார். உங்களோட மனதுக்கு தொடர்ந்தும் நான் பயிற்சி கொடுக்க வேண்டும். இந்த முயற்சியை செய்வதன் மூலம் என்னுடைய ஒரு முகப்படுத்தல் அதிகரிக்கும். 2வது விடயம் இலட்சியத்தை கொண்டிருத்தல். என்ன இலட்சியத்தை நான் கொண்டிருக்கின்றேனோ தெளிவாக இருக்க வேண்டும். எனக்கு இலட்சியம் முரளியை கேட்கும் பொழுது எனக்கு இலட்சியம் இருக்க வேண்டும். நான் இந்த மொழியை கேட்கிறேன், பாபாட்டேந்து இன்னத்தை நான் பெற வேண்டும். அந்த இலட்சியத்தோடு நீங்கள் கேட்க வேண்டும். அப்பொழுது உங்களோட ஒரு முகப்படுத்தல் அதிகரிக்கும். அமிர்த வேளையில் எழும்பும் பொழுது அந்த இலட்சியத்தை கொண்டிருங்கள். நான் இந்த விதையிலே இருக்க வேண்டும், நிலையில் இருக்க வேண்டும். தொடர்ந்து இந்த கவனத்தை நீங்கள் செலுத்தும் பொழுது மீண்டும் மீண்டும் அந்த இலட்சியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி, நான் ஒரு அன்பான ஆத்மா, அந்த அன்பான நிலையில் இருந்து கொண்டு எல்லாத்தையும் அன்போடு செய்யுங்கள். எல்லா செயற்பாடுகளையும் அன்புடன் செய்யுங்கள். 3வதாக, நீங்கள் மற்றவுடன் பேசும் பொழுது எந்த உணர்வுகளை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள்? நீங்கள் ஒரு ஆத்மா உணர்வு பார்வை, அல்லது நீங்கள் மற்றவர்களோ ஆத்மாவை பார்க்க வேண்டும், அல்லது அவர்களோட குணங்களை பார்க்க வேண்டும், இல்லை நீங்கள் அவற்றை ஏதாவது பெற்றுக்கொள்கின்றீர்கள், நீங்கள் அவர்களை ஏதாவது ஒன்றை படிக்கின்றீர்கள், இப்படி ஏதாவது இலட்சியத்தை கொண்டிருக்கும் பொழுது தெளிவாக இருந்தால், அதில் கவனம் செலுத்தினால் ஒரு முகப்படுத்தல் அதிகரிக்கும். 3வது விடயம், எங்களோட புத்தி, எங்களுடைய மனம் வித்தியாசமான உறவு முறைகளுக்கு பயிற்றப்பட்டிருக்கின்றது. இப்போ நான் மற்ற எல்லா பௌதிகமான உறவு முறைகள் எல்லாத்திலிருந்து விடுபட்டு ஒரே ஒருத்தரோட மட்டும் என்னுடைய அன்பை கொண்டிருக்க வேண்டும். தொடர்ந்து எனக்கு அதிகரிக்கும் அந்த அன்பு. அப்போ எங்கே அன்பு இருக்கின்றதோ அங்கே எல்லாவே கவனம் இருக்கும். பாபால் அன்புடன் சேர்ப்பே உறவு முறைகளை நான் கொண்டிருக்க வேண்டும். அத்துடன் போதையும் கொண்டிருக்க வேண்டும். அந்த போதை நான் கடவுளுடைய குழந்தை, அந்த போதையுடன் நான் இருந்தேன் என்றால், நீங்கள் படிக்கும் பொழுது கடவுள் எனக்கு படிப்பிக்கின்றார். அந்த விவேகத்தின் விவேகம் எனக்கு படிப்பிக்கின்றார். அவர் தான் என்னுடைய வழிகாட்டியாக இருக்கின்றார். அப்போ அவரிடம் நான் வழிகாட்டல் எடுக்க முடியும். அப்படி ஒரு போதையை நான் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய பாபாவுடைய அன்பு அதிகரிக்கின்றது. அப்பொழுதும் ஒரு முகப்படுத்தல் அதிகரிக்கும். அது உங்களுக்கு இன்னும் புதுசாக படிப்பதற்கு உதவும். யோகத்தை ஒரு முகப்படுத்தின அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். தாரணியை சிறந்த முறையில் உருவாக்குவதற்கும் அது உதவும். எந்த செயலை செய்வதற்கும், பௌதிகமான செயலோ உலகாய விடயங்களையோ எதை செய்வதற்கும் அது உதவி செய்யும். நாளாந்தமான உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு வாழ்க்கையை கொண்டு வருவதற்கு ஒரு முகப்படுத்தல் உதவி செய்யும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி.